அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை வென்று வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றது. அனைவருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தது, இப்போது அரசாங்கம் அமைப்பது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றன. அந்த சர்ச்சைகள் குறித்து ஒரு விரிவான ஒரு அலசல். அதாவது, தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு 3 வாய்ப்புகளை நம்மளுடைய அரசியல் சாசனம் நமக்கு கொடுக்கின்றது. ஒன்று, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி சேர்த்து பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்து முதல்வராக பதவி ஏற்பதற்கான வழிவகை செய்யலாம். இரண்டாவது, அதிக இடங்களை வென்ற கட்சி. உதாரணமாக இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை வென்று முதன்மை கட்சியாக வந்திருக்கின்றது. அவர்கள் நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்று கூறி பதவி பிரமாணம் செய்வதற்கான கோரிக்கை வைக்கலாம். இது இரண்டாவது. மூன்றாவது ஷரத்து என்னவென்றால், தேர்தலுக்கு பின்பு அமையக்கூடிய போஸ்ட் போல் அலையன்ஸ். அதாவது, தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட்டிருந்தாலும் இந்தந்த கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு தருகின்றன, எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, ஆகையால் எங்களை அரசு அமைக்க அனுமதி கோர வேண்டும் என்கின்ற ஒரு ஷரத்து. இப்போது திரு விஜய் அவர்கள் வைத்திருக்கக்கூடியது இரண்டாவது ஷரத்து, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஆனால் ஆளுநரிடம் சென்று நாங்கள் அரசு அமைக்க வேண்டும் என்று அவர் கொடுத்த கடிதத்தில் இருப்பது மூன்றாவது ஷரத்து. அதாவது, தேர்தலுக்கு பிந்தைய போஸ்ட் போல் அலையன்ஸ் மூலமாக எங்களுக்கு கூட்டணி பலம் இருக்கின்றது, அதனால் எங்களை அரசு அமைப்பதற்காக அழைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ஷரத்தை அவர் சொல்லும்போது அவரிடம் 118 எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் அரசமைப்பதற்கு அழைப்பு விடுக்க முடியும். ஆனால் அவரிடம் இருப்பதோ அவர் வென்ற 108 இடங்கள், காங்கிரசிடம் இருக்கக்கூடிய 5 இடங்கள், மொத்தம் 113 இடங்கள். அப்படி இருக்கும்போது தாவேக்காவிலிருந்து கடிதம் கொடுத்த போது நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அடிப்படையில் அந்த அனுமதியை கோரி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி மூலமாக எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கின்றது, ஆகவே எங்கள் அரசை அமைக்க வேண்டும் என்று கோரும்போது ஆளுநர் அவர்கள் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் இருந்தால்தான் அமைக்க முடியும் என்று நம்முடைய திரு அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷரத்தை கோடிட்டு காண்பித்து உள்ளார். எனவே ஆதரவு கடிதத்தை எழுதியவர்கள் தாவேக்காவில் இந்த அடிப்படை அரசியல் சாசனத்தை சரியாக புரிந்து கொண்டு கடிதம் எழுதவில்லை என்பது நமக்கு புலப்படுகின்றது. சரி, இப்போது இவர்கள் சொல்லக்கூடிய போஸ்ட் போல் அலையன்ஸ் மூலமாக பதவியேற்பை செய்ய வேண்டும் என்று இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. கர்நாடகாவில் 2018ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் அங்கே இருந்த வாஜ்பாய் வாலா என்கின்ற கர்நாடக மாநிலத்தின் ஆளுநர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பிஜேபியை ஆட்சி அமைக்க அழைத்தார். அதற்கு எதிர்முகாமில் இருந்த காங்கிரஸ், இப்போது விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று சொல்கின்ற அதே காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை இல்லாததால் பிஜேபியை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கக்கூடாது என்கின்ற கோரிக்கையை வைத்து போராட்டம் நடத்தினார்கள். இருப்பினும் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் பிஜேபியை ஆட்சி அமைப்பதற்காக அழைத்தார். இதை எதிர்த்து உடனடியாக உச்சநீதிமன்றத்திற்கு சென்ற காங்கிரஸ் கட்சி பிஜேபி 104 இடங்களை பெற்றிருந்தால் கூட பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் அவர்களை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வைத்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்றவர்கள். அப்போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் தற்போதைய ராஜ்யசபா எம்பியுமான திரு அபிஷேக் மனு சிங்வி அவர் என்ன சொல்கிறார் என்றால், தனிப்பெரும் கட்சி என்பதற்காக அழைப்பது சட்ட விரோதம் என்று சொல்கிறார். There is a single largest party test. The single largest party test applies only if the single largest party, obviously is not a majority, otherwise it wouldn't be a single largest party, along with independents and others can lay a claim. அதே போன்று நமது தமிழகத்தை சார்ந்த ராஜ்யசபை உறுப்பினரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு ப சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், அப்போது பெரும்பான்மை எண்கள் இல்லாமல் தனிப்பெரும் கட்சியை அழைப்பது சட்ட விரோதம் என்று சொல்கிறார். The governor holds an exalted constitutional office. He should not walk on a perilous path which is illegal. He is bound by the Supreme Court judgment. எனவே கர்நாடகாவில் ஒரு நிலைப்பாடு, தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடு என்று காங்கிரஸ் தன்னுடைய இரட்டை வேடத்தை மீண்டும் மீண்டும் காட்டுகிறது. தாவேக்காவினர்
போஸ்ட் போல் அலையன்ஸில் காங்கிரஸினுடைய 5 இடங்கள், இவர்களுடைய 108 இடங்களை சேர்த்து இன்னும் 5 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்தால் அடுத்த நாளே விஜய் அவர்களை ஆட்சி ஆரம்பிப்பதற்கு திரு ஆளுநர் அவர்கள் அழைப்பார் என்பதுதான் உண்மை. இப்போது விஜய் அவர்களை முதல்வராக பதவி ஏற்ப செய்துவிட்டு நாளை 1 மாத காலமோ 10 நாட்களோ 15 நாட்களோ நாம் கால அவகாசம் கொடுத்தால் குதிரை பேரம் தமிழக அரசியல் நடைபெறும். உதாரணமாக திமுகவிலிருந்தோ அதிமுகவிலிருந்தோ அல்லது பிற கட்சிகளிலிருந்தோ விஜய் அவர்கள் குதிரை பேரம் நடத்தி அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களின் ஆதரவை கோருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இது போன்ற ஒரு சமரசத்தை செய்து ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநரும் அரசியலமைப்பு சட்டமும் நமக்கு வழி கொடுக்கவில்லை. நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்கின்ற அடிப்படையில் நீங்கள் அனுமதி கோரினால் ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியை ஆளுநர் வழங்கப் போகிறார். நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். நன்றி.